இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான மீல் மேக்கர் யூஸ் பண்ணி ஆம்லெட் ரெசிபி தாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பேனில் 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. 2 டம்ளர் தண்ணி வந்து கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போதே நான் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மீல் மேக்கர் எடுத்துருக்கேன். நீங்கள் சின்னதாக இருக்கிறது கூட எடுத்துக்கலாம். ஒரு 10 மீல் மேக்கரை தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது போட்டுக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷத்தில் இந்த மாதிரி தண்ணி கொதித்து நல்லா பொங்கி வர ஆரம்பிக்கும் போதே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வடிகட்டியில் தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் ஆறுனதுக்கப்புறம் மீல் மேக்கர் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மீல் மேக்கரில் வந்து தண்ணி அதிகமாக குடிக்கும். அதனால் அந்த தண்ணியை ஃபுல்லாக ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து டைஜஷனும் ஈஸியாக இருக்குங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு சும்மா ஒரு பல்ஸ் மோடு விட்டு கொஞ்சம் இந்த மாதிரி சக்கையாக தாங்க இருக்கும். இந்த மாதிரி ஒரே ஒரு பல்ஸ் மோடு விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆம்லெட் போடலாங்க. நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்கிற லைட்டாக சக்கையை அடித்து வச்சுருக்க மீல் மேக்கரை சேர்த்திக்கோங்க. ஆம்லெட் தேவையான அளவு உப்பு, பெப்பர் தூள் சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிக்ஸ் ஆகாத மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண நல்லா மிக்ஸ் ஆகிக்குங்க. முட்டையோட மீல் மேக்கர் நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். தோசை தவா சூடானதையுமே இந்த மாதிரி நார்மலாக ஆம்லெட் போடுற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு ஆம்லெட் சாப்பிட்டாலுமே நல்லா ஃபில்லிங்காக இருக்குங்க. மீல் மேக்கரில் வந்துட்டு அதிகமான ப்ரோட்டீன் கண்டென்ட், ஃபைபர் கண்டென்ட், ஃபேட் வந்து ரொம்ப லோங்க. லோ ஃபேட் கண்டென்ட் இருக்கிறனால தாராளமாக கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இது மெயினாக வந்துட்டு வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.